ஹலோ, வெல்கம் டு சீசன் பட்ஸ். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி, வெஜிடேரியன் ரெசிபி, பட் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ மைனஸ் வந்து எப்படி வீட்டிலையே வெஜிடேரியனில் செய்கிறது, அதுவும் ஹெல்த்தியாக. ஸோ லிமிட்டே இல்லாமல் நீங்கள் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த ஃபேட்டும் இருக்காது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம காலிஃப்ளவர் எடுத்திருக்கோம். காலிஃப்ளவர் வந்து நல்லா வேக வச்சு எடுத்திருக்கோம். ஒரு 15 நிமிஷம் நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் வராது. சில பேருக்கு காலிஃப்ளவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும், அது வந்து பிடிக்காது. ஸோ வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம். முந்திரி பருப்பு வந்து நல்லா ஊற வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் ஊற வச்சாதான் உங்களுக்கு அந்த சாஃப்டான டெக்ஸ்சர் கிடைக்கும். இல்லைனா உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்கும். ஸோ நல்லா அரைச்சி உங்களுக்கு க்ரீமியாக வரணும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுது முந்திரி பருப்பு ஊற வைங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். 10 பூ எடுத்திருக்கேன். 10 பூ முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன் நான். இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேக வச்ச காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு வெறும் முந்திரி பருப்பால் மட்டும் இதை செய்யலாம். காலிஃப்ளவர் சேர்க்காம முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்து செய்யலாம். பட் ஃபேட் ஜாஸ்தி, உங்களுக்கு வந்துட்டு வெயிட் ஏறும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்துட்டு ஃபேட் ஏறாது, ஃபேட்டே அதில் கிடையாது. ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் காலிஃப்ளவர் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். கேஷ்யூ வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துருக்கோம். ஸோ அடுத்து அதுக்கு ஃப்ளேவருக்காக நம்ம வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து நான் ஒரு பெரிய பல் சேர்த்துருக்கேன். ஸோ நீங்கள் சேர்க்குற அளவை பொறுத்து தான். இப்போ நான் வந்து 2 பேட்சாக அரைச்சேன். ஃபஸ்ட்டு இந்த பேட்ச் அரைச்சி காலி ஆயிடுச்சு. ஸோ செகண்டாக திருப்பி ஒரு பேட்ச்சு ஒரு 15 மினிட்ஸில் நம்ம வந்து மயோனைஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ காரத்துக்கு பெப்பர் சேர்த்துருக்கேன். பெப்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 10லேருந்து 12 வந்து பெப்பர் சேர்த்துருக்கேன். ஸோ குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால நான் வந்துட்டு ரொம்ப அதிகமாக பெப்பர் வந்துட்டு போடலை. அப்புறம் அது கூடவே வந்து நம்ம வினிகர் சேர்க்க போகிறோம். நான் வந்து நீங்கள் லைம் ஜூஸும் சேர்க்கலாம். நான் வந்து செல்ஃப் லைஃப் இருக்கணும் அப்படின்றதுனால வினிகர் சேர்க்குறேன். ஸோ வினிகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஆப்பிள் சைடர் வினிகர் எந்த வினிகர் வேணால் எடுத்துக்கோங்க. இல்லை பெஸ்ட் ஆப்ஷன் வீட்டில் லெமன் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு வினிகர் சேர்க்கும் போது செல்ஃப் லைஃப் இருக்கும். நீங்கள் ஒரு 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் சர்க்கரை கொஞ்சமாக சேர்த்துருக்கோம், அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்கிறதுக்காக. பொதுவாக கேஷ்யூ போட்டாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் அந்த கடையில் இருக்கிற மாதிரியே கிடைக்கணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஸோ கடையில் போய் நீங்கள் மயோனைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் தருவாங்க. அதுவும் 20 ருபீஸ் 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அந்த கொஞ்சமாக இருக்கிறதுக்கே. பட் இது வந்து நீங்கள் 20 ருபீஸில் சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே வேக வச்சு ஊற வச்சு பண்ணதுனால உங்களுக்கு டக்குன்னு வந்துட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் ஆயிரும். லைட்டாக வாட்டர் சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லா கெட்டியாக வேணும்னா நீங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்றாமே அரைக்கலாம். ஸோ நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்காக லைட்டாக வாட்டர் ஒரு 2 டீஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கடையில் வைக்கிற அந்த மைனஸ் டெக்ஸ்சரில் உங்களுக்கு அப்படியே இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எடுத்ததும் நீங்கள் கிரைண்ட் பண்ணதும் எடுத்து சாப்பிடாம ஒரு 15 மினிட்ஸ் அதுக்கு ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு அப்புறம் எடுத்து சாப்பிடுங்க. வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நாட் பேடுன்னு சொல்லலாம், நல்ல ஆப்ஷன், ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன். ஸோ நான் வந்து கூடவே பன்னீர் டிக்கா பண்ணிவிட்டு அதோட வந்துட்டு ஏதாவது ஒரு இதோட மயோனைஸ் வச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு நான் பன்னீர் டிக்கா ரெடி பண்ணி அதோட சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்டாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மயோனைஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.